ஹாய் வணக்கம். நான் உங்கள் முருகவேல், மோட்டிவேட் முருகவேல். இன்றைக்கி சட்டசபையில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதில் விஜய் சார் பேசல சொல்லிட்டு இருந்தாங்க, வாய் திறந்து பேசிட்டாரு. ஓகே, அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அதே சமயத்தில் எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு நடத்துகிறாங்க. அது எப்போதும் நடக்கிறது தான். அதாவது சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்கலன்னா மீன்ஸ் வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. ஆனால் எதிர்த்தரப்புக்கும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னன்னு கேட்டேன்னா, வெளிநடப்பு பண்ணக்கூடாது. உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கணும். இன்றைக்கி நீங்கள் வெளியே போயிடுறீங்க, இப்போ இவர் உள்ளே பேசுகிறாரு, அதை நீங்கள் மீடியாவில் டிவியில் பார்ப்பீங்க. பார்க்கும்போது தான் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதை விட அங்கேயே இருந்தால் அது என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி கேட்டால் அது ஒரு விதத்தில் நல்லதாக தான் தோணும். நீங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி மாறி 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 ஆட்சிகள் நடத்திக்கிட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி எதிர்கட்சிக்காரன் தப்பு பண்ணான்னா ஆளுங்கட்சிக்காரன் என்ன தப்பு பண்ணான், ஆளுங்கட்சிக்காரன் என்ன தப்பு பண்ணான்றது எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணான், இப்படி ஆட்சி மாறும்போது மாறி மாறி குறை சொல்லிட்டு வர்றது இன்னைக்கு காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இன்னைக்கு வெள்ளை அறிக்கை விடுறாரு. இப்போ இந்த மின்சாரத்துறையில் உள்ளது அப்படியே ஒவ்வொன்றா இன்னும் வெள்ளை அறிக்கை கொடுக்க தான் போகிறாரு. இது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு டைரெக்டாக என்ன நிலைமைங்கிறத பகிரங்கமாக இன்னைக்கு வெளியிடுறாரு. அது நம்ம எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? ஆனால் இது எல்லாமே ஒன்றும் புதுசும் கிடையாது, மக்களுக்கு தெரியாத விஷயமும் இல்லை. எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதேமாதிரி மக்கள் என்ன முடிவுங்கிறது மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி 60-70 வருஷம் இவங்க ஆண்டுட்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றம் வேணாங்க, ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு நடைமுறையில் இவ்வளோ நாள் ஆச்சு என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கும் போது என்னென்னலாம் பண்ணாருங்கிறது லிஸ்ட் வாரியாக வந்துச்சு. பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அமைதியாக பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோதான். அவருக்கு பேச வேண்டியது எல்லாமே அவங்களுடைய ஆட்கள் பேசுகிறாங்க. அவரை பற்றி பேசுனா மீடியா பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. அவர் தான் பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேச வேண்டிய இடத்துல பேசுவார். இவ்வளோதான் மேட்ரு. அதே போல் சிஎம் சாருக்கு நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, எதிர்கட்சிக்காரங்களை நம்ம விமர்சனம் பண்ணுறது எல்லாருமே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விமர்சனம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்காக கோடிக்கணக்கான பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. உங்கள் தொண்டர்கள் பண்ணுறாங்க, ப்ளஸ் உங்கள் எம்எல்ஏக்கள் பண்ணுறாங்க, மக்கள் பப்ளிக் மீடியா எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்களா? அது என்னென்னா சிலர் சொல்லுவாங்க, நம்ம அடுத்தவங்க மனசை புண்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் நான் சொல்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியுது, தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் நார்மலாக அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நேற்று சட்டசபையில் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். சபாநாயகர் உங்களை பேச சொல்கிறாரு, எல்லாம் ரொம்ப ஆரவாரமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி என்ன நடக்கும்னா, ஏற்றி விட்டு நம்மளை அப்படியே வேறு மாதிரி பண்ணுவாங்க. கூட இருக்கிற சதி வேலைகளுக்கு சொல்கிறேன் நான். அதெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுறீங்க, அதை அப்படியே கரெக்டாக கொண்டு போங்க. ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த பஸ்ஸு விஷயம்லாம் நல்லா வரவேற்க வேண்டிய விஷயந்தான். 300 பஸ் விட்டுருக்கிறது, எல்பிஜி ப்ளஸ் டீசலில் ஓடக்கூடிய வண்டி. அப்புறம் இந்த தேனி மாவட்டத்தில் மலை கிராமத்து மக்களுக்கு பஸ் வசதி இல்லை. உடனே அந்த பஸ் வசதி வந்திருக்கு. இப்போ எல்லாமே ஒவ்வொரு இடம் அந்த மீடியாவில் பார்க்குறது மக்கள் சொல்கிற குறைகளையும் நீங்கள் உடனே சரி செஞ்சுட்டு வரீங்க. சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஊழலற்ற ஆட்சி அது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஊழல் பண்ணிட்டாங்க எல்லாருமே, அது காலகாலம் நடந்த விஷயத்த மாற்றி இப்போ நீங்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத தாண்டி நான் ஆசைப்படுறது என்னென்னா, காமராஜருடைய ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. காமராஜர் காலத்தில் நம்மலாம் பார்த்தது கிடையாது. பட் ஏன்னா கேள்விப்படுறோம். இன்னி வரைக்கும் காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்ததில் நம்ம கேள்விப்பட்டது தான், அது என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு காமராஜர் ஆட்சியாக இது அமையணும். அது மக்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு. இதுதான் உண்மை. அதை நடத்துங்க, அதை நடத்திட்டு வாங்க. நடத்துவீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள், மக்கள் நம்புகிறாங்க. அதை நீங்கள் செயல்படுத்திட்டு வந்தால் போதும். மற்றபடி எந்த குறையுமே கிடையாது. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி ஸ்டாலின் அவர் சொந்த ஒரு திருவாரூருக்கு போகிறாரு. சந்தோஷம், போயிட்டு வரட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். அவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லை, அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒன்றுனா, இப்போ அந்த ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாருக்குமே உள்ளதானுங்க. இப்போ நான் இந்த சேரில் உட்காந்துருக்கேன், இது மக்கள் கொடுத்தது தான். ஓகேங்களா? அதை அப்படியே மக்கள் தான் தூக்கி தூரம் வச்சுட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. இருக்கும்போது ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, என்னடா இவ்வளோ வருஷம். இப்போ இதே எடப்பாடி உட்காந்தாருன்னா கூட அந்த ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்காது. நீங்கள் வந்தது ஒரு ஃபீலு. அதேமாதிரி சினிமாவிலேருந்து வந்துட்டாங்க, சினிமா ரீல்ஸ் இல்லை. இவங்க யார்? இவங்களும் சினிமா தான். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாத ஸ்டாலின் தான் ஹீரோவாக படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் ஓடல, அதோட அவர் சினிமா செட்டாவில் ஒதுங்கிட்டாரு. அப்புறம் பையன் சினிமா, கலைஞர் கதை வசனம் எல்லாமே தெரியும். சினிமா குடும்பம் தானே அதுவும்.
உங்களை வந்து சினிமான்னு சொல்லி உங்களை குறை சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி சினிமாவிலேருந்து வரும்போது எல்லாமே ஒரு கிரியேட்டிவிட்டி, ஓன் தாட்டு, திங்கிங், வேற மாதிரி ஒரு சிந்தனை எல்லாமே வேலை செய்யக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது. சினிமா கூத்தாடி அதெல்லாம் வந்து சும்மா கதை. அவங்களுக்கு டேலண்ட் என்ன, எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய அனுபவம், அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு சினிமாவில் பார்த்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், நடக்காத விஷயத்தையும் பார்க்குறோம், கற்பனையிலையும் பார்க்குறோம், நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பார்க்குறோம். எல்லாத்தையுமே முன்கூட்டி சொல்கிறாங்கல்ல, எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது. அது மாதிரி நல்ல விஷயத்த நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதான். அதனால அதை வந்து ஒரு குறையாக அவங்க சொல்கிறத வச்சுலாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கவே வேணாம். ஓகேங்களா? இதான் மேட்ரு. அதாவது நல்லாட்சி வேணும். இப்போ வந்து நல்ல படம் வேணும், நல்ல டைரக்டர்லாம் உட்காந்துட்டு நல்ல கதையை பண்ணணும், பண்ணனதே பண்ணக்கூடாது, திரும்பி புதுசாக பண்ணணும், வந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்சியும். அவங்க பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவங்க செஞ்சு நம்ம செய்யக்கூடாது. 2 கட்சிகள் மாறி மாறி நடந்தது, நம்ம அதை செய்யக்கூடாது. நீங்கள் சினிமாக்கார, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு படம் எப்படி ஹிட் அடிக்கும், எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தது தானே. உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது? அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஆட்சியை வந்து சிறப்பாக கொண்டுட்டு போங்க. அது கொண்டுட்டு போவீங்க, அது போதும். மற்ற விமர்சனங்களை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து நேரில் பேசுகிறவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், பின்னாடி பேசுகிறவங்களை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீங்கள் பாட்டு உங்கள் செயலில் கரெக்டாக போகிறீங்க, அந்த செயலை மட்டும் கரெக்டாக நடத்திக்கிட்டே வாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, இந்த 5 வருஷம் இல்லை போன 5 வருஷம் அப்படி அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அப்படி வரும்போது மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இந்த டைமு கரெக்டாக தெளிவாக முடிவு எடுத்துருக்காங்க. இந்த தெளிவான முடிவு உங்களுக்கும் எடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் தான் சிஎம், இல்லையா நீங்களும் சிஎம் கிடையாது. இது மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிங்க. இதுதான் நிஜம். ஏன்னா போட்டியாளர் யார், இவங்க தான் இப்போ 2 கட்சி போயிடுச்சே, இதுக்கப்புறம் யார் நம்மளை விட்டா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இல்லைன்னா அடுத்தது புதுசாக இருக்கிற ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அது வந்து பர்டிகுலராக நான் சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமான் இருக்காரு, இவர் நடிகர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் இருக்கார், கமல் வரலாம், அதுமாதிரி நிறையா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம். அண்ணாமலை இருக்கார். இப்படி போட்டி வர ஆரம்பிச்சிடும். ஏன் என்னைக்கு முன்னே சரவணன் ஒரு பக்கம் தனி ஸ்டைலில் போயிட்டுருக்காரு, அவர் கூட உள்ளே வருவார். ஏன்னா அவருக்கும் பணம்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பதவிகள் இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு மைண்டில் உள்ளே ஓடிட்டு இருக்கு, வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் தான் நிரந்தர முதல்வர், அதில் மாற்றம் இல்லை. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வந்துடும். இந்த ஆட்சி நீடிக்கணும், காமராஜர் ஆட்சியாக இது நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, மக்களுடைய ஆசையும் அதான். ஓகேங்களா? அது போதும். அதேமாதிரி நமக்கு வந்து லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டு, அதேமாதிரி இப்போ இந்த வேலை வாய்ப்பு இப்போ 15,000 பேர் இபி டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கீங்க, இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அதேமாதிரி காலியிடங்கள் எல்லாத்தையுமே நிரப்பிடணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த வேலையை தான் மெயின். சம்பள உயர்வு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் போதும். இப்போ உங்கள் எம்எல்ஏ ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி அதை மக்களுக்கு செஞ்செல்லாம் காமிக்கிறாரு, அது வந்து நல்ல விஷயந்தான். அதை கண்டினியூவாக செய்ய முடியுமான்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு நல்ல மனசு, அந்த மனசை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பொது சேவை தான். என்ன நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நமக்கு தேவைக்கு என்ன ஒரு காரு, வீடு, சாப்பாடு, ஒரு பங்களா, இது போதும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். இதை தாண்டி தலைமுறை 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு அவசியமே இல்லையே. இன்னைக்கு நான் சொத்து சேர்க்கறேன்னா என் பிள்ளைங்களுக்கு அடுத்தது என் பேர பிள்ளைங்க, இவ்வளவுதான். இதுக்கு மேலே நிறைய நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அந்த பேர பிள்ளைங்க அதுங்க சம்பாதிக்க போகிறாங்க. 100 தலைமுறைக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சுட்டோம்னா வர்றது பூரா உட்காந்து சாப்பிடல, அழிச்சிடும் டோட்டலாகவே. அதில் வளர்ச்சிலாம் வராது, அழிவு தான் வரும். அதனால நம்மளோட ஜெனரேஷனுக்கு நமக்கு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கிட்டா போதும். அதை தாண்டிலாம் சேர்க்கணுன்ற ஆசைலாம் வேணாம். அதுமாரி சேர்க்கறதுனால தான் அந்த விளைவுது. இந்த பணங்கள் பூரா போயிட்டு உள்ள லாக்கையை மாட்டிகிட்டு இருக்கு. அவர் சிஎம் சொன்ன மாதிரி பணம் வந்து இதுக்கப்புறம் யாரையும் கொள்ளடிக்கவும் விட மாட்டார், அடிச்சதையும் விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பகிரங்கமாக நம்ம ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை செஞ்சுட்டு வரீங்க. இப்போ ரைடு போகுது, வருது, மீட் எடுக்கிறது, சரி பண்ணுறது, எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக சொல்லிகிட்டே செய்ய வேண்டாம். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நடத்திட்டு செஞ்சுட்டு சொல்லுங்கள். செஞ்ச உடனே வெளியே தெரியதான் போகுது. முன்னறிவிப்பு கொடுக்காம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பேச முடியாது. நெக்ஸ்ட் டெய்லி நிறைய பேசலாம், நிறைய டாபிக் இருக்குது. ஓகே, இன்றைக்கி இதோட முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம்.